இறை வழிபாட்டை விமர்சிச்ச அந்த இயக்கங்கள் திரை வழிபாட்டை போற்ற வச்சிருச்சு. கடவுள் வழிபாட்டை விட கதாநாயக வழிபாடு புனிதமானதுன்னு கட்டமைச்சிருச்சு. அது இப்ப அனுபவிக்குது. உங்களுக்கு அண்ணன் சொல்றது விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப அதுல போய் தவறு நான் ஏற்கணும், நீங்க ஏற்கணும், எனக்கு முன்னவர்கள் ஏற்கணும், என் பெற்றோர்கள் ஏற்கணும், உடன் பிறந்தார்கள். என சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல். சிந்தனை தான் சமூகத்தின் விளைச்சல். சிந்தனை தான் செயல்வாக்கம் பெறுது. செயல் தான் ஒழுக்கத்தை தீர்மானிக்குது. ஒழுக்கம் தான் வாழ்க்கை தீர்மானிக்குது. இப்ப சிந்தனையை யார் தீர்மானிச்சா? சமூகம். சமூகம் யாரு? நானு, நீங்களும், ஆட்சியாளன், எல்லாரும். இந்த தவறுக்கு யார் பொறுப்பா இருக்கணும்? எல்லாரும். சாராயம் குடிச்சு செத்ததை போய் சந்திச்சு பாராட்டிட்டு வந்தா அது என்ன சரித்திர சாதனையா? ஆனா அப்படி நாட்டு எல்லையில செத்து வந்த ஒரு ராணுவ வீரனை கூட இந்த நாட்டில் எந்த தலைவனும் போய் அவன் துயரத்தை பங்கேற்று இந்த பிள்ளைகள் படிப்புக்கு நான் பொறுப்பேற்கிறேன் ஒருத்தன் கூட சொல்லலையே. எப்படி அப்படின்னா எது போற்றத்தக்கதோ அது தூற்றப்படுது, எது தூற்றத்தக்கதோ அது இந்த நாட்டில் போற்றப்படுது. அது காரணம் இந்த 60 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்ட திராவிட கட்சிகள், அதன் ஆட்சி முறை. அதை நீங்க எவரும் மறுக்க முடியாது. எல்லாம் இருக்கு. இந்த எஸ்ஐஆர் இருக்கு, எஃப்ஐஆர், என்னத்தையோ போடு. ஓட்டு காசு கொடுப்பியா இல்லையா? இருப்பியா இல்லையா? இப்ப மோடி செஞ்சார்ல 10,000 போட்டார்ல பீகார்ல, நம்மால் 15,000 போடுறது கூட வாய்ப்பு இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. அதனால நம்ம அம்மாட்டெல்லாம் சொன்ன வங்கியில கணக்கு ஆரம்பிச்சு வச்சுக்கணும். என்ன என்ன தெரியும் நடக்கும்பா. 1000 ரூபாய் எங்க ஐயா 1500 தரேன் இருக்காப்ல. இப்ப பீகார் வென்றிருக்கு பத்தியில அந்த ஃபார்முலாவையும் அவனே சொல்றான். பீகாரை முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு ரோல் மாடல் எடுத்துக்கிட்டு இது கொடுக்க வேண்டியதானே. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன், இன்னும் 2 லட்சம் கோடியை கடன் ஆக்கிட்டு போக வேண்டியதானே.